ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் பார்க்கக்கூடிய தகவலானது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய ஒரு தகவல் தாங்க. பொதுவாகவே அனைவருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய அனைத்து விதமான செல்வங்களையும் பெற்று சிறப்போடு வாழ வேண்டும் அப்படின்னு தாங்க எல்லாருமே ஆசைப்படுறோம். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு சிலருடைய வாழ்க்கையில் இவை அனைத்துமே கனவாகவே போயிடுது. காரணம், இவங்களுக்கு இது போல விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதே கிடையாதுங்க. பண கஷ்டம், தீராத பண தேவைகள் மற்றும் கடன் தொல்லை, இது போன்ற பிரச்சனைகளால் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. என்னதான் உழைத்தாலுமே கூட கையில் காசு பணம் அப்படிங்கிறது தங்குறதே கிடையாது. அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்காக தான் இந்த ஒரு பதிவு. நீங்கள் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்தீங்க அப்படின்னாலே போதும், கண்டிப்பாக உங்களுக்கு கேட்டதை எல்லாம் கொடுக்கும். அதாவது கேட்டதை கொடுக்கும் அதிசய தீபத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த தீபத்தை எத்தனை நாட்கள் ஏற்ற வேண்டும், எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்ற சிறப்பான தகவல்களை எல்லாம் பதிவை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவானது உங்கள் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க, முழுமையாக பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடிய பகுதியில் இருந்து உங்களுக்கான முழுமையான தகவல் கிடைக்காம போயிடலாம். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணியும் பாருங்கள், நிச்சயமாக ஒரு நல்ல பலன் கிடைக்கும். வாங்க அந்த தீபத்தை எப்படி ஏற்ற வேண்டும், அதன் மூலமாக என்ன பலன்களானது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செல்வத்திற்கு அதிபதி அப்படின்னாலே நம்ம எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது மகாலட்சுமி தாயார் தாங்க. மகாலட்சுமி தாயார் எந்த ஒரு வீட்டில் குடிக்கொண்டு இருக்காங்களோ அந்த வீட்டில் பணத்திற்கு பஞ்சம் தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. இதற்கு முழுமையான காரணம் அவங்களுடைய அருளாசி தாங்க. அப்படிப்பட்ட செல்வத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய மகாலட்சுமியினுடைய அருளை நம்ம பெறணும் அப்படின்னா நம்ம ஒரு சில விஷயங்களை எல்லாம் செய்யணும். அப்படி என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே ஒருவருடைய வீட்டினுடைய நிழல் வாசப்படி, அதாவது மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நமக்கு குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் குடிக்கொண்டு இருப்பாங்க. எப்போதுமே மகாலட்சுமி தாயாருக்கு உரிய பொழுது அப்படின்னா அது மாலை நேரம்தாங்க. ஒவ்வொருவருடைய வீட்டிலையும் நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்தீங்க அப்படின்னா அந்த வீட்டில் மகாலட்சுமியினுடைய அம்சமானது நிறைந்து காணப்படும். இப்படி விளக்கேற்றக்கூடிய வீடு வீணாவதில்லை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதனால் டெய்லியுமே கூட நீங்கள் உங்களுடைய வீட்டில் விளக்கேற்றலாங்க, தவறே கிடையாது. யார் ஒருவர் வீட்டில் விளக்கேற்றி மனதார வழிபாடு செய்து இருக்காங்களோ அந்த வீட்டுக்கு கண்டிப்பாக மகாலட்சுமியை குடிக்கொள்வாங்க. அதனால் நாம் இப்போ சொல்லக்கூடிய இந்த தீபமும் பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டினுடைய நிழல் வாசப்படியில் தாங்க ஏற்ற வேண்டும். அப்படிப்பட்ட அந்த ஒரு தீபத்தை ஏற்றுவதற்கு ஒரு சில பொருட்களானது தேவைப்படும். அந்த பொருட்கள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை போய் பார்த்துட்டு வாங்க. 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8 mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. வெள்ளிக்கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் மகாலட்சுமி தாயாரை கண்டிப்பாக வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருமே தலைக்கு குளிச்சு விட்டு விளக்கேற்றுவாங்க. அப்படி நீங்கள் வெள்ளிக்கிழமையில் மட்டும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யாமல் தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்குங்க. அதாவது மகாலட்சுமியினுடைய அம்சம் நமக்கு தேவைப்படுது இல்லையா, அப்படிப்பட்ட அந்த அம்சத்தை பெறுவதற்காக லக்ஷ்மி தீப வழிபாடு தான் நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். அந்த லக்ஷ்மி தீப வழிபாடு செய்வதற்கு ஒரு சில பொருட்கள் எல்லாம் தேவைப்படுது. அந்த பொருட்கள்லாம் என்னென்ன அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன், நீங்களும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பொருட்களை எல்லாம் தவறாமல் வைத்துட்டு நீங்கள் டெய்லியுமே இந்த விளக்கேற்றுங்க. இதற்கு நல்ல ஒரு வெற்றிலையாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதாவது எந்த ஓட்டையோ கிளிசலோ எதுவுமே இருக்கக்கூடாது. சுத்தமான வெற்றிலையை வாங்கிக்கோங்க. அதுக்கு கூடவே நீங்கள் ஒரு அகல் விளக்கை எடுத்துக்கோங்க. இதை ஏற்றுவதற்கு ஒரு அடியில் வைப்பதற்காக ஒரு தாம்பூல தட்டு, அது பித்தளையில் எடுத்துக்கோங்க. சில்வராவோ இல்லை வேறு எதுவோ இருக்க வேண்டாம், பித்தளை தட்டு இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தட்டுக்கு மேலே அந்த வெற்றிலையை வைத்து அதன் மேலே அகல் வைத்துக்கோங்க. அதில் மஞ்சள் திரி போட்டு நீங்கள் பசுநெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும்.
மஞ்சள் திரி கடைகளிலே கிடைக்கும், வாங்கிக்கலாம். அப்படி மஞ்சள் திரி கிடைக்காத பட்சத்தில் வெள்ளைத்திரியிலேயே வந்து நீங்கள் மஞ்சளை நினைத்து காய வச்சிங்கன்னா மஞ்சள் கலரில் உங்களுக்கு திரி கிடைச்சிடும். அந்த திரியை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. மகாலட்சுமி தாயார் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு உரிய நெய்வேத்தியமாக சின்னதாக வந்து கற்கண்டு வந்து வாங்கி வச்சுக்கோங்க. டைமண்ட் கற்கண்டு ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அது கடைகளிலே கிடைக்கும். அதை வாங்கி வைத்து தினமும் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு நெய்வேத்தியமாக அதை வந்து வச்சுட்டு வாங்க. பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் தெரியும், சூரியன் அஸ்தமமாகக்கூடிய நேரத்தில் தான் ஒவ்வொருவருடைய வீட்டிற்கும் மகாலட்சுமி தாயார் வந்து படியளப்பாங்க. அதனால தான் நிறைய இடங்களில் சொல்லியிருப்பாங்க, மாலையில் 6 மணி ஆயிடுச்சுன்னா வீட்டில் விளக்கேற்றுங்க அப்படின்னு பெரியவங்க நமக்கு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதற்கு காரணம் மகாலட்சுமி தாயாருடைய அருள் ஒவ்வொருவருடைய வீட்டுக்கும் வந்து கிடைக்கணும், அவங்களுடைய வருகை அந்த நேரத்தில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லுவாங்க. அதனால் அந்த நேரத்தில் தான் நீங்கள் இந்த தீபத்தையும் வந்து ஏற்ற போகிறீங்க. இந்த தீபத்தை கரெக்டாக 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே, அதாவது சூரியன் அஸ்தமமாகறதுக்குள்ளே இந்த தீபத்தை வந்து ஏற்றிடணும். இந்த தீபம் எங்கே ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டு நிலவாசப்படியில் தாங்க. 2 பக்கமுமே ஏற்றலாம், இல்லைனா ஏதாவது ஒரு பக்கமாவது கண்டிப்பாக ஏற்றுங்க. கூடவே வந்து இந்த வெத்தலையில் அகல் விளக்கை ஏற்றி வைத்துட்டு அதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக வந்து டைமண்ட் கற்கண்டை வந்து நெய்வேத்தியமாக வச்சுக்கோங்க. இந்த ஒரு தீபத்தை நீங்கள் எவ்வளோ நாளைக்கு ஏற்ற வேண்டும் அப்படின்னா, தொடர்ந்து 48 நாட்கள் வந்து நீங்கள் ஏற்றிட்டு வரணுங்க. 48 நாட்களும் மாலை நேரத்தில் 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே இந்த தீபத்தை வந்து ஏற்றி வழிபாடையெல்லாம் செய்துக்கோங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இதற்கு இடைப்பட்ட நாட்களில் வந்து மாதவிடாய் நாட்களும் வந்துடும். அதனால் அந்த நாட்களை வந்து நீங்கள் தவிர்த்துக்கோங்க. அப்படி அந்த நாட்கள்லேயும் உங்களுடைய வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க, அவங்களால இந்த தீபத்தை ஏற்ற முடியும் அப்படின்னா அவங்க கையால் வந்து தீபத்தை ஏற்றிக்கோங்க. இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் கூட இந்த தீபத்தை வந்து ஏற்றலாங்க. ஆண்கள் எல்லாம் ஏற்றக்கூடாது அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு வீடு அப்படிங்கும் பொழுது ஆண் பெண் இருவரும் இணைந்தது தான் வந்து நல்ல ஒரு இல்லறம். உங்களுடைய மனைவியோ இல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் யாராவது ஒருவருக்கு முடியல அப்படின்னா ஆண்களாக இருக்கக்கூடிய நீங்கள் வந்து உதவி செய்யலாம், தப்பு கிடையாது. சொல்லப்போனால் இது எல்லாமே வந்து உங்களுக்காக தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா ஆண்கள் தான் வந்து கண்டிப்பாக வந்து வேலைக்கு போயிட்டு நிறைய வந்து பணம் சம்பாதிக்கக்கூடியவங்க. சொல்லப்போனால் குடும்பத்தினுடைய பொறுப்புகள் அதிக அளவு ஏற்றிருக்கக்கூடியவங்க, நிறைய கடன் சுமையை வந்து சுமந்து கொண்டு இருக்கக்கூடியவங்க. அதனால் இது போன்ற பரிகாரங்களை வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுக்காக தான் செய்கிறாங்க, உங்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய மன ஆறுதலுக்காக செய்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்களுக்கு அந்த 3 நாட்களில் வந்து நீங்கள் உதவி செய்யலாம், தவறு கிடையாது. இப்படி இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்வதால் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய வறுமையானது நீங்கி போகுங்க. பணத்திற்கு தட்டுப்பாடுகள் எதுவும் வராது. சொல்லப்போனால் பண தேவைகள் உங்கள்கிட்ட அதிகமாகுது அப்படின்னா அதற்குரிய பணம் உங்கள் கைக்கு கிடைக்கும். கடன் சுமைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கூடிய விரைவில் வந்து தீர்ந்து போகுங்க. இப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் முழுமையாக நீங்கள் அடையணும் அப்படின்னா தவறாமல் இந்த தீபத்தை வந்து நீங்கள் தொடர்ந்து ஏற்றிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். ஏன்னா நிறைய செலவுகள் கூட ஆகாதுங்க. இதற்கான செலவு அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய கொஞ்சமான நேரம் மட்டும்தாங்க. அந்த நேரத்தை நீங்கள் சரியான முறையில் வந்து பயன்படுத்தினீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் வந்து தீர்ந்து போகும். சூரியன் மறைவதற்குள்ளே கண்டிப்பாக வந்து இந்த தீபத்தை வந்து ஏற்றிடுங்க. லக்ஷ்மியினுடைய ஆசி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது போல் தினந்தோறும் நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது நீங்கள் விளக்குக்கு அடியில் வைக்கக்கூடிய வெற்றிலையை வந்து தூக்கி போட்டுடுங்க. கூடவே அங்கே வைத்திருக்கக்கூடிய டைமண்ட் கற்கண்டுகள் இருக்கு இல்லையா, அதை காக்கை குருவிகளுக்கு வந்து நீங்கள் உணவாக வந்து வச்சிடுங்க. அதிலிருந்து ஒரு சில கற்கண்டுகளை வந்து நீங்கள் எடுத்து வைக்கலாம், தவறு கிடையாது. கண்டிப்பாக இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்து பாருங்கள். நிச்சயமாக தீராத பண கஷ்டம் கூட தீர்ந்து போகுங்க. கேட்டதை அத்தனையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அதிசய தீபமாக இந்த லக்ஷ்மி தீபம் தான் வந்து பார்க்கப்படுது. அதனால் தொடர்ந்து ஒவ்வொருத்தருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்மீக ரீதியாக சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம கேட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு பலனுமே கிடைக்காதுங்க. ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும் பொழுது தான் அதன் மூலமாக நல்ல ஒரு பலனை வந்து அடைய முடியும். ஒவ்வொரு நாட்களிலுமே பிரம்ம முகூர்த்த நேரம் எத்தகைய விசேஷமானதோ அதே போலதாங்க சூரியன் அஸ்தமாகக்கூடிய நேரமும். இந்த நேரத்தில் ஒவ்வொருவருடைய வீட்டுக்கும் மகாலட்சுமி தாயார் வந்து படியளப்பாங்க. அதனால் உங்களுடைய வீட்டில் கண்டிப்பாக அந்த நேரத்தில் வந்து தீபம் எரிந்து கொண்டு இருக்கும் பொழுது மகாலட்சுமியினுடைய அருள் நமக்கு கிடைக்குங்க. இதுபோல் தினம்தோறும் வீட்டில் மாலை நேரத்தில் விளக்கேற்றி வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க தவறாமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. கூடவே தினம்தோறும் விளக்கேற்றி வழிபாடு செய்வதால் உங்களுடைய
உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நிலைமைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, அதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.